வெல்கம் டு ஷோடஷி ஆஸ்ட்ரோ. அக்டோபர் மாத ராசி பலன்கள் அக்டோபர் 2025. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது பிளானட்ஸோட பொசிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா குரு பகவான் மிதுன ராசியில இருக்காரு, கேது சுக்கிரன் சிம்ம ராசியில, புதன் சூரியன் கன்னி ராசியில, செவ்வாய் துலா ராசியில, ராகு கும்பத்துல, சனி பகவான் மீன ராசியில. சனி பகவான் மீன ராசியில வக்ர நிலையில இருக்காரு. இதுதான் பாத்தீங்கன்னா மாதம் ஆரம்பிக்கும் போது பிளானட்ஸோட பொசிஷன்ஸ். அதே சமயம் டிரான்சிட் பாத்தீங்கன்னா அதாவது கிரக பெயர்ச்சி அக்டோபர் 3ஆம் தேதி புதன் கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு மாறுவார். அக்டோபர் 9ஆம் தேதி சுக்கிர பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு மாறுவார். அக்டோபர் 17ஆம் தேதி சூரியன் கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு மாறுவார். அக்டோபர் 18ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு மாறுவார். அதாவது குரு பகவானுடைய அதிச்சார பயிற்சி இந்த மந்த் இருக்கு. அதிச்சார பயிற்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஷார்ட் பீரியடா இருந்தாலும் இந்த குரு அதிச்சார பயிற்சின்றது எஃபெக்ட்ன்றது கண்டிப்பா இருக்கும், குறுகிய காலமா இருந்தாலும். அதாவது மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு மாறுவார் 18ஆம் தேதி குரு பகவான். அதே சமயம் அக்டோபர் 24ஆம் தேதி புதன் துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு மாறுவார். இதுதான் இந்த மந்த் பாத்தீங்கன்னா பிளானட்ஸோட டிரான்சிட் அண்ட் மேஜர் ஈவெண்ட்ஸ். அதுல முக்கியமானது பாத்தீங்கன்னா குருவுடைய அதிச்சார பயிற்சி. அதிச்சார குரு அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்ல இருப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி பாத்தீங்கன்னா பாசிட்டிவா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான ரிசல்ட்டும், குரு பகவான் ஒரு நெகட்டிவான பிளேஸ்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு நெகட்டிவான ரிசல்ட்ன்றதும் கண்டிப்பா தெரியும் இந்த குரு அதிச்சார பயிற்சியில. இது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஈவெண்ட் அப்படின்னு சொல்லலாம், குரு பகவானுடைய அதிச்சார பயிற்சி. இது ஒரு ராசியினருக்கும் என்னென்ன விதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்றத டீடைல்டா இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதுவரையும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன், அஸ்ட்ராலஜி ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே பப்ளிஷ் பண்றோம். பெல் நோட்டிபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம புதுசா அப்லோட் பண்ற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கன்னி ராசி அக்டோபர் 2025. கன்னி ராசிக்காரங்களுக்கு ஒரு எக்ஸலண்டான ஒரு மந்த்னு சொல்லலாம் அக்டோபர் மாதம். அதாவது பிகினிங் ஆஃப் தி மந்த்ல பிளானட்ஸோட பொசிஷன்ஸ் பார்க்கும்போது ஜென்ம ராசியிலேயே புதனும் சூரியனும் சேர்ந்திருப்பாங்க. புத ஆதித்ய யோகம்ன்றது உருவாகி இருக்கும் ஜென்ம ராசியில. அதே சமயம் சப்தமஸ்தானத்துல இருக்கிற சனி பகவான் ஜென்ம ராசியையும் ஜென்ம ராசியில இருக்கிற புதனையும் சூரியனையும் பார்ப்பாங்க. இது ஒரு சின்ன ஒரு நெகட்டிவான ஒரு அம்சம் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் வாக்குஸ்தானத்துல செவ்வாய் 2ஆம் வீட்டுல, 12ஆம் வீட்டுல சுக்கிரனும் கேதுவும் மறைஞ்சிருப்பாங்க. இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான ஒரு காம்பினேஷன் தான். பிகினிங் ஆஃப் தி மந்த் ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் அப்படின்றது தெரியலாம் கன்னி ராசிக்காரங்களுக்கு. குறிப்பா பேச்சுல ரொம்ப கவனமா இருக்கணும். உங்க ஈகோவால பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் வரலாம். பிகினிங் ஆஃப் தி மந்த்ல சூரியன் ஜென்ம ராசியிலே இருக்காரு. சூரியனை சனி பகவானும் சனி பகவான சூரியனும் பார்ப்பாங்க. ஒரு மியூச்சுவல் ஆஸ்பெக்ட் அப்படின்றது இருக்கு. ஈகோ கிளாஷ் அப்படின்றது வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது பிகினிங் ஆஃப் தி மந்த்ல கன்னி ராசிக்காரங்க. பட் அதே சமயம் அக்டோபர் 3ஆம் தேதி புதன் கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு மாறுவார். இது டெஃபினட்டா ஒரு பாசிட்டிவான ஒரு டைம் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மைனர் ரிலீஃப் அப்படின்றது கிடைக்கும். குறிப்பா பினான்சியலா பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சேஞ்ச் அப்படின்றத பாப்பீங்க, பாசிட்டிவ் சேஞ்ச். ஒரு பணப்புழக்கம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்கும்னு சொல்லலாம் 3ஆம் தேதிக்கு மேல. பட் அகைன் சுக்கிர பகவானும் 12ஆம் வீட்டுல இருந்து ஜென்ம ராசிக்கு மாறுவார் அக்டோபர் 9ஆம் தேதி. இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அம்சம், நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு அம்சம். இதுவரையே இருந்த அந்த மனக்குழப்பம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். பண வரவும் அதிகரிக்கும் 9ஆம் தேதிக்கு மேல. பட் அதே சமயம் லைஃப் பார்ட்னருடைய ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். சுக்கிர பகவான் கலத்திரக்காரகர், ஜென்ம ராசியில இருப்பாரு. சனி பகவானுடைய பார்வையும் சுக்கிரன் மேல விழும். அதனால லைஃப் பார்ட்னருடைய ஹெல்த்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. லைஃப் பார்ட்னர் கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு 9ஆம் தேதிக்கு மேல. பட் அதே சமயம் அக்டோபர் 17ஆம் தேதி சூரியன் கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு மாறுவார். அதாவது 2ஆம் வீட்டுக்கு மாறுவார் உங்க ராசியில இருந்து. இது ஒரு சின்ன ஒரு நெகட்டிவான ஒரு பொசிஷன் தான் சூரிய பகவானுக்கு. பேச்சில மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா ஆல்ரெடி செவ்வாய் 2ஆம் வீட்டுல கொஞ்சம் பலமா இருக்காரு. இப்ப சூரியனும் ஜாயின் பண்ணுவாரு செவ்வாயோட. பேச்சுக்கு காரகரான புதனும் பாத்தீங்கன்னா 2ஆம் வீட்டுல இருக்காரு. பேச்சால பிரச்சனைகள் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அக்டோபர் மந்த்ல பாத்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்க பேச்சுல தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும். பேசும்போது யார் கூடயும் ஹார்ஷா மட்டும் பேசிடாதீங்க, கொஞ்சம் பார்த்து பேசுறது நல்லது. அதே சமயம் அக்டோபர் 18ஆம் தேதி குரு பகவானுடைய அதிச்சார பயிற்சி உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய 11ஆம் வீட்டுக்கு மாறுவார். உச்ச நிலையில இருப்பாரு. இது ஒரு கோல்டன் டைம் அப்படின்னு சொல்லலாம் 18ஆம் தேதிக்கு மேல. ஏன்னா குருவுடைய ஸ்ட்ரென்த்தும் ரொம்ப நல்லா இருக்கும். அதே சமயம் அவருடைய பொசிஷனும் லாபஸ்தானத்துல ரொம்ப பலமா இருப்பாரு. அதனால கோல்டன் டைம் அப்படின்னு சொல்லலாம் அக்டோபர் 18ஆம் தேதிக்கு மேல. மூத்த சகோதரர் வழியில ஒரு பெரிய லாபம் அப்படின்றது கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். எல்டர் சிப்லிங்ஸால ஒரு பெரிய லாபம்ன்றது கண்டிப்பா கிடைக்கும். பிசினஸ் அண்ட் ஜாப் ரெண்டு இதுலயுமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ன்றத பாப்பீங்க. குறிப்பா ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு இந்த அக்டோபர் 18ஆம் தேதிக்கு மேல ப்ரமோஷன், சேலரி இன்கிரிமெண்ட் மாதிரி அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஜாப்ல ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸை எட்டலாம் இந்த டைம் பீரியட்ல. அதே சமயம் பிசினஸ்லயும் சரி நல்ல ஒரு ப்ராஃபிட்ன்றதை கண்டிப்பா பாப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு பொசிஷன் அப்படின்னு சொல்லலாம். அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு எக்ஸலண்டான ஒரு டைம் பீரியட். கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு கோல்டன் டைம் பீரியட் அக்டோபர் 18ஆம் தேதிக்கு மேல.
அதே சமயம் குருவுடைய பார்வை லாபஸ்தானத்தில் இருக்கிற குரு பகவான் 5வது பார்வையா 3ஆம் வீட்டையும் 7வது பார்வையா 5ஆம் வீட்டையும் 9வது பார்வையா 7ஆம் வீட்டையும் பார்ப்பாரு. இந்த குரு பார்வையும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கு. 3ஆம் வீடு, 5ஆம் வீடு, 7ஆம் வீடு. பசங்களால ஒரு பெரிய லாபம்ன்றது கண்டிப்பா கிடைக்கும். குரு அதிச்சார பயிற்சிக்கு அப்புறம் பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க கையால சுப நிகழ்ச்சி நடத்துவீங்க. செலவுகள் வந்து பாத்தீங்கன்னா சுப செலவுகளா இருக்கும். கண்டிப்பா சகோதரர் வழியில ஒரு பெரிய லாபம்ன்றது கண்டிப்பா கிடைக்கும். மீடியால இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு பெரிய லாபம் அப்படின்னு சொல்லலாம். 18 அக்டோபருக்கு மேல கல்யாணம் ஆகாம யாராவது கன்னி ராசிக்காரங்க இருந்தீங்கன்னா கல்யாணத்துக்கு ரொம்ப அனுகூலமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். குருவுடைய பொசிஷனும் சரி, பார்வையும் சரி, ஓவராலா ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு அம்சம் அப்படின்னு சொல்லலாம் கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம். அதே சமயம் மந்த் எண்டுல புதன் துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு மாறுவார் அக்டோபர் 24ஆம் தேதி. இது வந்து புதனுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு பொசிஷன் தான். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ன்றது அதிகமாகும். ஒரு மைனர் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ், மன உளைச்சல் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகரிக்கும். பட் இருந்தாலும் குருவுடைய பார்வை புதன் மேல இருக்கிறதால அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு தெரியாது. மோஸ்ட்லி பாசிட்டிவான ஒரு டைம் பீரியட் அப்படின்னு சொல்லலாம் கன்னி ராசிக்காரங்களுக்கு. ஓவராலா கன்னி ராசிக்காரங்களுக்கு ஒரு எக்ஸலண்டான ஒரு மந்த்னு சொல்லலாம் அக்டோபர் 2025. பிகினிங் ஆஃப் தி மந்த் ஒரு ஸ்லோ மூமெண்ட் இருந்தாலும் ஒரு 3ஆம் தேதிக்கு மேலேயே ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் அப்படின்றத பார்க்கலாம். 9ஆம் தேதிக்கு மேல ரொம்ப எக்ஸலண்டான ஒரு டைம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுலயும் குறிப்பா 18ஆம் தேதிக்கு மேல ஒரு கோல்டன் டைம் அப்படின்னு சொல்லலாம் கன்னி ராசிக்காரங்களுக்கு அக்டோபர் 2025. இதுவரையும் நீங்க கோச்சார பலன்களை பார்த்திருப்பீங்க. இந்த கோச்சார பலன்கள் அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரையிலான 1 மந்த்துக்கான மந்த்லி ப்ரெடிக்ஷன் மட்டும்தான். நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லயே நிறைய வாட்டி சொல்லியிருப்போம். கோச்சார பலன்களை நீங்க சீரியஸா கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கோச்சார பலன்கள் வெறும் 20% மட்டும்தான் வேலை செய்யும். மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம், அதாவது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், இதை வச்சு ஜென்ரேட் பண்ணக்கூடிய உங்களுடைய ஜாதக கட்டம் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்யூரேட்டா இருக்கும் ப்ரெடிக்ஷனுக்கு. மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா இந்த கோச்சாரத்தை நீங்க சீரியஸா கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும்னா, தசாபுக்தி நல்லா இருந்ததுன்னா கோச்சார பலன்கள் நெகட்டிவா இருந்தாலும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே சமயம் தசாபுக்தி நெகட்டிவா இருக்கும் பட்சத்தில் கோச்சாரம் எந்த அளவுக்கு சூப்பரா இருந்தாலும் உங்களுக்கு நெகட்டிவ் ரிசல்ட் தான் கிடைக்கும். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு பார்க்கும்போது இப்ப கடகராசி, கும்பராசிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோச்சாரம் அந்த அளவுக்கு சரியில்லை, ஒரு நெகட்டிவா இருக்குன்னு சொல்லலாம் கோச்சாரப்படி பார்க்கும்போது. அதே சமயம் கடகராசிக்காரங்களுக்கும் சரி, கும்பராசிக்காரங்களுக்கும் சரி, அவங்களுடைய சுய ஜாதகத்துல அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தசாபுக்தி நடக்கும் பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கோச்சார பலன்கள் அவங்கள பெரிய அளவுக்கு பாதிக்காது. ஏன்னா அவங்களுடைய சுயஜாதகம் தசாபுக்தி நல்லா இருக்கிறதால இதை பத்தி அவங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே சமயம் இன்னொரு கேஸ்ல வந்து பார்க்கும்போது, அதாவது ரிஷபராசி, துளாராசிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. பட் ரிஷபராசி, துளாராசிக்காரங்களுடைய சுய ஜாதகத்துல ஒரு நெகட்டிவான ஒரு தசாபுக்தி நடக்கும் பட்சத்துல அவங்களுக்கு நெகட்டிவ் ரிசல்ட் தான் அதிகமா தெரியும். ஈவன் கோச்சார பலன்கள் நல்லா இருந்தாலும். ஏன்னா தசாபுக்தி பலன்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமா வேலை செய்யும். கோச்சார பலன்களை வந்து பாத்தீங்கன்னா நீங்க சப்போர்ட்டிவா தான் பார்க்கணும், ஒரு அடிஷ்னலா தான் நீங்க கன்சிடர் பண்ணணும் கோச்சாரத்தை. அதனாலதான் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லயும் நிறைய வாட்டி சொல்லியிருப்போம், கோச்சார பலன்களை நீங்க சீரியஸா கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுடைய சுய ஜாதகம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருப்போம். நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா அஸ்ட்ராலஜி கன்சல்டிங்கும் நம்ம பண்றோம். நம்ம டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன், அஸ்ட்ராலஜி ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே பப்ளிஷ் பண்றோம். உங்களுக்கும் இது மாதிரி அஸ்ட்ராலஜி சம்பந்தப்பட்ட டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோவா போட ட்ரை பண்றேன். தேங்க்யூ.